தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துல எழுதுனா ஹிந்தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது ஹிந்தியா ஆங்கிலமா? இது ஹிந்தியும் அல்ல ஆங்கிலமும் அல்ல. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. உதாரணமா தமிழ் சொற்களை வங்காள எழுத்துக்களில் எழுதுனா தமிழர்களுக்கும் புரியாது, வங்காளிகளுக்கும் புரியாது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? அமைச்சர்களுக்கே புரியல. என்னமோ வி பி ஜி ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? இந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தா அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா திட்டத்தையே ரத்து செய்து, சட்டத்தையே ரத்து செய்து, வாயில நுழையாத ஒரு பெயரை வைத்து ஒரு திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும். ரெண்டாவது, அவங்க எவ்வளவு தொகை ஒதுக்குகிறாங்களோ அதுக்கு தான் அமலாகும். வேலை கொடுத்தா தான் வேலை காக்க முடியும். மாநில அரசு நீ வேலை கொடுக்கலாம், எனக்கு நிதி ஆதாரம் கிடையாதுன்னா இந்த திட்டம் அமலாகும். இது கேரண்டி சட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத சட்டம். இது ஏன் கேரண்டி சட்டம்னு சொல்றாங்க? யார் கேரண்டி? மத்திய அரசு கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கு தள்ளிவிட்டது. மாநில அரசு நிதி ஆதாரம் கிடையாதுன்னு கடமையிலிருந்து விலகலாம். நல்லவேளை இந்த மாதிரி மோசடியான திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறத நாங்க விரும்பல. மகாத்மா காந்தியை இரண்டாவது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும். இன்னைக்கு நாட்டில் 12 கோடி பேர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. அதுல ஏறத்தாழ 8 கோடி பேருக்கு ஜாப் கார்டு இருக்கு, வேலை அட்டை இருக்கு. காங்கிரஸ் கட்சி இதை உறுதியாக எதிர்க்கும். கிராமம் கிராமமாக இந்த எதிர்ப்பு எழும். வீடு வீடாக இந்த மோசடியை அம்பலப்படுத்துவோம். இந்த சட்டம் ரத்தாகும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறேன். அது சரிதான், அது சும்மா அது நிலா சாப்பாடு மாதிரி, நிலவில் போய் சாப்பாடுன்னு ஊட்டுறாங்க குழந்தைக்கு. 100 நாளே எட்டல, 125 நாள்னு அறிவிச்சு என்ன பண்றது? சராசரி இந்தியா முழுவதும் 50 நாட்கள் தான். 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் சில லட்சம் தான். 7 கோடி 5 கோடி வேலை பார்க்கிறாங்கன்னா அந்த 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் ஒரு 40 லட்சம் தான். எப்படி 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும்னு திட்டமிடுவதை
விட 125 நாட்கள். ஏன் 125? 250 சொல்லுங்க, 300 சொல்லுங்க. அத எட்ட முடியாத இலக்கை உனக்கு நான் இலக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னா மக்கள் அதை நம்புவதற்கு அறிவில்லாதவர்களா? காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது மட்டும் பிரச்சனையா இல்ல ராமருடைய பெயர் சேர்க்கப்பட்டது பிரச்சனையா? ராமர் பேரை சேர்த்ததாக எனக்கு தெரியல. ஜி ராம் ஜின்னு போட்டிருக்காங்க. யாரோ பாரதிய ஜனதா கட்சியில யாராவது ஜி ராம்னு இருக்கலாம். யார் பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. காந்தியுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஜி ராம்ஜிங்கிறது பெயர் அல்ல, ஹிந்தி சொற்கள், ஆங்கில எழுத்துக்கள். அது என்னால உச்சரிக்க முடியல, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த சட்டத்துக்கு தீக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என்ற பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று விதி இருக்கு. இந்த விதியை யாராவது மாநிலம் மீறினா பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் நான் சட்டத்தை படிக்கிறேன். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் அவர்கள் வேற திட்டத்தை அமலாக்குறாங்களா, இந்த திட்டத்தை அமலாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த திட்டத்தை அமலாக்கினார், இந்த சட்டத்தின் கீழே ஒரு திட்டத்தை வரைந்து அமலாக்கினார். இந்த பெயரைத்தான் கட்டாயமாக சூட்ட வேண்டும் என்று விதி 1, முதல் விதி அதான்.